வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கடந்த 20 நாட்களாகவே இந்தியாவில் மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள் தொடர்பான டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் தீவிர போராட்டத்தை நடத்தி வருகிறாங்க. இந்த நிலையில் மாணவர்களும் இளைஞர்களும் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 25 நாட்களாக அவங்க போராட்டங்கள் நடத்தி வந்தாங்க. இதனை ஏற்று ராஜினாமா செய்துள்ளார். இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் தீவிர போராட்டத்தை நடத்தி வராங்க. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் தலைமையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த இந்த போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமடைந்தது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை மாணவர்கள் பிரதான கோரிக்கையாக முன்வைத்தாங்க. மாணவர்களுடைய போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் தர்மேந்திரா பிரதான் தனது மத்திய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தான் பதவியை ராஜினாமா செய்வதற்கான அதிகாரப்பூர்வ கடிதத்தை அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த தகவல்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் அவங்க அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்து உறுதிப்படுத்தியுள்ளார். மாணவர்களுடைய நலன் மற்றும் நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீதான மதிப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கல்வி அமைச்சர் இந்த திடீர் ராஜினாமா முடிவு இந்த அரசியல் களத்தில் நாடு முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கியுள்ளது. மத்திய அமைச்சருடைய ராஜினாமாவை தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவுடைய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மாணவர்கள் சமூகத்தின் ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி என அரசியல் கட்சி தலைவர்கள் பெருமிதத்துடன் கருத்துக்கள் தெரிவித்து வராங்க. அரசினுடைய பேச்சுவார்த்தை முன்னதாக மத்திய அமைச்சர் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியது மாணவருடைய போராட்டத்தை தீவிரமாக உணர்த்தியது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பதவி விலகி சம்பவம் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இது இளைஞர்களுக்கும் சாதாரண மாணவர்களுக்கும் கிடைத்த வெற்றி என்றும், ஒரு மாணவன் ஒரு இளைஞன் நினைத்தால் கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவுடைய அரசியலமைப்பை மாற்றலாம் என்று கரப்பான்பூச்சியுடைய கட்சியின் தலைவர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நேரடியாக வந்து அதிகாரிகள் அவர்கள் மீது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இன்னும் கோரிக்கையை வைத்துட்டு வராங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.